வாழ்த்துரை பேராசிரியர் முகமது ஹசன் அவர்கள். பேராசிரியர் இரா முகமது ஹசன் அவர்கள் மேல்விசாரம் சி அப்துல் ஹக்கீம் கல்லூரியில் வரலாற்று துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றுகிறார். விடுதலைக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்திய முஸ்லிம்களின் அரசியல் உரிமை குறித்து செறிவான ஆய்வினை மேற்கொள்பவர். இலக்கியம் மற்றும் பயணத்தில் மிகுந்த ஆய்வம் உடையவர். பேராசிரியர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக. ஓகே, இந்த நிகழ்வுக்கு எனக்கு இது மாதிரி ஒரு மேடைக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல என்னுடைய சீர்மை தோழர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படைப்பாளன் இதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம ஜார்ஜ் ஜோசப். ஸோ அவர்கிட்ட இப்போ தான் இது பண்ணேன். திருச்சி ஜமால் முகமதில் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கிறாரு. பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கிற இந்த கேப்பில் அவருடைய படைப்புகள் 2 படைப்புகள் ப்ளஸ் 2 மொழியாக்கங்கள் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவே ஒரு மலைப்பாக இருக்குது. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திறனறிஞர் பழ அதியமான் அவர்கள், எழுத்தாளர் ஸ்ரீராம் அவர்கள், கவிஞர் சீவகன் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிற இலக்கிய நண்பர்கள், உங்கள் எல்லாருக்கும் திரும்ப ஒரு தடவை வரவேற்பை தெரிவிச்சுவிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இந்த படைப்புகளில் இவருடைய சப்ஜெக்ட் என்னன்னா பெருநெஞ்சன் அண்ட் எமரால்டு. இந்த 2ம் இவருடைய சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பில் இனிய கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு அந்த கதாபாத்திரங்கள், அந்த சிறுகதைகளில் வர இந்த 2 சிறுகதை தொகுப்புகள்லையுமே வர்ற கதாபாத்திரங்கள் ரொம்ப காத்திரமானது. அதில் சில பாத்திரங்கள் மெயினாக அப்புறம் இவர் அந்த மொழி ஆளுமை, அந்த மொழியை எப்படி இவர் கையாண்டிருக்கிறாரு. அதுவும் இந்த சிறிய வயதில் கம்பேரிட்டிவ்லி, நான் சிறிய வயது அப்படிங்கும்போது எழுத்தாளர்கள் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் வச்சுருப்போம். அந்த இமேஜ் இதுக்குள்ளே அதை உடைச்சிட்டு அந்த கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சிறிய வயதில் இவ்வளோ அந்த எழுத்துக்களுடைய இதை யூசேஜ் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ரொம்ப நான் மலைச்சு போகிற விஷயம் அது ஜார்ஜ் ஜோசப்ட்ட. அதுதான். ஒவ்வொரு கேரக்டராக பற்றி நிறைய பேசலாம். பட் சுருக்கம் அந்த நேரமின்மையின் காரணமாக நான் வந்து சில கதைகளை வந்து இங்கே அதை பற்றி இந்த வாழ்த்துறையோடைய ஒரு பகுதியாக டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெருநெஞ்சன் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பில் அச்சிறை கிழவன், அந்த சிறை கிழவன் அப்படிங்கிற அந்த இதில் அவருடைய ஒரு அந்த தற்கால இலக்கிய உலகத்தில் ஒரு கிண்டல், அந்த ஒரு எல்லல் இதோட ஒரு இதை எழுதியிருப்பார். இப்படியே போச்சுன்னா சீக்கிரமாக ஒரு மடம் ஒன்றை தொடங்கி விடலாம் அப்படிங்கிற அந்த கண்டெம்ப்ரரி லிட்ரரி சொசைட்டியோடைய அதை பற்றி அவருடைய விமர்சனமாக அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த எழுத்தை எப்படி அவர் கையாளுறாரு அப்படிங்கிறன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் அந்த பட்டயமில் இதில் பார்த்துக்கிட்டாலும் அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது இவருடைய சொசைட்டி, இவருடைய பின்புலம் வந்து அந்த கிறிஸ்தவ இதை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, கிறிஸ்தவ சமூக வாழ்க்கையை அந்த கதை டிஸ்கஸ் பண்ணுது. அதில் தாகமுள்ளவனின் தண்ணீர், அந்த எவ்வளோ ஒரு கேட்சியான, எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகள் அப்படின்னு. தாகமுள்ளவனுடைய தண்ணீராக ஜீசஸ் கிரைஸ்டை வந்து இவர் இது பண்ணுவார். இது மாதிரி நிறைய அந்த பெருநெஞ்சன் கதையிலேயே எப்படி ஒரு சின்ன பையனுக்கு உள்ள அது மனிதாபிமானம் அப்படிங்கிற வார்த்தையில் அடைக்கிற முடியாது. அந்த இதுக்கு வந்து அந்த கேரக்டரோடைய இதை பேசணும்னா, அவனுடைய மன வெளியே பேசணும் அப்படின்னா மனிதாபிமானம்ங்கிற வார்த்தை பத்தாது. அவ்வளோ ஒரு சின்ன வயதில் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை, பெரியவர்களே ஏற்க தயங்குகிற ஒரு பொறுப்பை இது பண்ணுவான். அதுக்கான தலைப்பு அந்த நான் சொல்லும்போது அந்த கதைகளில் வர எழுத்துக்களில் அந்த மொழி ஆளுமை மட்டும் இல்லை, தலைப்பை செலக்ட் பண்ணுற விதம், அந்த பெருநெஞ்சன் அப்படிங்கிற இதே மாதிரி இன்னொரு இதுவும் நிர்த்தூளி. நான் ஃபஸ்ட்டு வாசிக்கும்போது என்னுடைய இதில் நீர்த்துளி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு பட்டுச்சு.
அதுக்கப்புறம் உள்ள இது பண்ணும்போது நீர்த்தூளி அதாவது இந்த கடைசி வரியை இது பண்ணும்போது தான் அதுக்கான அர்த்தத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த கேரக்டர் டிஸ்கஷன் இதுலேயே இந்த கதைகளை படிக்கும் பொழுதே எனக்கு என் மனசில் பட்ட ஒன்று, கல்லூரி காலங்களில் நான் ஹென்ரியை வந்து கொஞ்சம் விரும்பி படிச்சிருக்கிறேன். அந்த நினைவு நான் எக்ஸாகரேட் பண்ணல, இந்த மேடைக்காக பேசணும் அப்படின்னு பேசலை. ஹென்ரியோடைய தாக்கங்களோ அல்லது ஹென்ரியோடைய அவரை நினைவுபடுத்தாமல் இவருடைய சிறுகதைகளை படிக்கும் பொழுது அந்த நினைவு எனக்கு வந்துச்சு. ஏன்னா ஹென்ரியோட ஸ்பெஷாலிட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது கடைசி வரி இதை நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். அதோடைய முடிச்சு வந்து கடைசி வரிகளில் தான் அவிழும். அது ஹென்ரிக்கே உரித்தான ஒரு இது. அதுக்கப்புறம் நான் இவர்கிட்டையும் அதை மற்ற எழுத்தாளர்கள், நான் ஏன்னா இலக்கிய இதில் வந்து பெரிய வாசிப்பு அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய இலக்கிய உலகம் ரொம்ப சுருங்கின உலகம்தான். ஸோ என்னுடைய இலக்கிய அறிவுக்கு எட்டின வகையில் அந்த ஹென்ரியுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை, தாக்கத்தை நான் ஜார்ஜ்கிட்ட இது பண்ணேன். எக்ஸாம்பிள், அந்த எமரால்டு கதையில் இயேசு கிறிஸ்து அவருடைய, ஏன்னா நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி படிக்கும் பொழுது அவருடைய பிறப்பு நமக்கு தெரியும், அப்புறம் அவருடைய இறப்பு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பைசாண்டைன் எம்பையரை எதிர்த்து அவர் உண்மை வாக்கியம், இறை வாக்கியத்தை நான் பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான விலையை கொடுத்த அந்த இது நமக்கு தெரியும். ஹிஸ்ட்ரியில் தெரியாத ஒரு டார்க் ஏஜ் அப்படின்னு பார்த்தா அவர் எப்படி இப்போ புத்தாவுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி, ஞானம் கிடைச்ச மாதிரி, ப்ராஃபட் முகமதுக்கு எப்படி ஒரு ஞானம் கிடைச்ச அந்த வரலாறு நமக்கு வந்து தெளிவாக இருக்குது. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு அந்த இது நமக்கு, அதாவது அட்லீஸ்ட் எனக்கு அந்த விஷயம் வந்து வரலாற்று ரீதியாக அது ஒரு டார்க் ஏஜ் தான். ஆனால் ஜார்ஜ் அந்த எமரால்டு இதில் இந்த டார்க் ஏஜை கையாண்டிருக்கிறார். எந்த பேசிஸில், எனக்கு பைபிள் ஸ்டோரிஸை பற்றி பெருசாக இது தெரியாது, பைபிள் ஸ்டோரிஸ் பேஸ்லையா அல்லது வேறு ஏதாவது பேஸ்லையான்னு தெரில. ஆனால் அந்த கையாண்ட விதம், இந்த ஸ்டோரியை படிக்கும் பொழுது எனக்கு இடையில இது பண்ணும்போதே ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் அந்த ஹென்ரியோட டச் லாஸ்ட் இது பண்ணுறாரு. இந்த கதைக்கு கடைசி வரியை எப்படி, இதை முடிவு எப்படி தான் இந்த இதுக்கு வர முடியும்? ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு எப்படி ஞானம் அடையுது, அந்த ப்ராசஸ் ஞானமடைய ப்ராசஸை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு தெரியுது. ஆனால் அதை இடையில பாதி படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஆர்வம் என்ன அப்படின்னா, இதோடைய முடிவு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த முடிவு நான் அவருடைய வரியவே வாசிக்கிறேன். சாதுவின் தோற்றத்தில் ஒரு போர் வீரனின் நிழல் மணல்வெளியை குளிர்விக்க தொடங்கியது. இந்த வார்த்தையை, இந்த லைனை தவிர இந்த கதைக்கு இப்படி ஒரு முடிவை வந்து இதை விட அற்புதமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த ஸ்டோரியிலேயே இது பண்ணால் அந்த மிடில் ஆஃப் த ஸ்டோரியில் விவரிச்சிருப்பார் அந்த கிளைமேட்டு எப்படி இருக்குன்னு. ரொம்ப பனி இதாகுது, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டாக இது பண்ணியிருப்பார். ஒன்று பனி வந்து குளிரில் நடுங்கிற மாதிரி அல்லது வெப்பம் தாக்குற மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் ஜீசஸோடைய அவர் இதெல்லாம் ஞானம் வாங்கி சொசைட்டிக்கு புறப்படுற அந்த வேலையை மணல்வெளியை குளிர்விக்க தொடங்கியது அப்படிங்கிற அந்த ரிட்டோரிக்கு வந்து ரொம்ப கவர்ந்தது. இந்த லைனை விட சிறப்பானது ஒரு முடிவு. ஏன்னா இதுக்கு முடிவு எழுதுறது, முடிவுரை, அந்த ஷார்ட் ஸ்டோரினாலும் முடிவு வந்து ரொம்ப எதிர்பார்த்தது, ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதை ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எனக்கு சில வாழ்த்துறை வழங்குகிற இதில் எனக்கு இந்த மரபு தெரியாது. வாழ்த்துறை வழங்கும்போது சந்தேகங்களை கேட்கலாமா அப்படிங்கிற இருந்தாலும் ஒரு நண்பர் அப்படிங்கிற முறையில் சில இது பண்ணுறேன். சாட்சிகள், அது மாதிரி இன்னொரு விஷயம், வரலாறையும் நிகழ்காலத்தையும் ரொம்ப அழகாக இவர் கையாண்டிருப்பார். இந்த எமரால்டு அப்படிங்கிற ஸ்டோரியிலேயே அந்த யூதர்களை பற்றி பேசும்பொழுது இவங்க வந்து, அதாவது திருந்தாத ஜென்மங்கள், திருத்தவே முடியாத ஜென்மங்கள், ஈடேற்ற முடியாத ஜென்மங்கள் அப்படிங்கிற இவருடைய அந்த அடுத்த வரிகளையும் பார்க்கும் பொழுது தற்போது நடக்குகின்ற அந்த பாலஸ்தீன பிரச்சனை, பாலஸ்தீனத்தில் எப்படி அப்பாவி மக்களை கொன்றொழிக்கக்கூடிய இந்த ஸ்டோரியில் இவருடைய அரசியலை பற்றி
பேசியிருப்பார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அதில் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு ஒரு சந்தேகம் வரும்பொழுது அங்கே ஒரு இறை இதிலேருந்து வரும். உங்களை எதுக்கு அனுப்பியிருக்கோன்னா, இவங்க திருத்தவே முடியாத ஜென்மம், உங்களை ஈடேற்றுவதற்காக உங்களை அனுப்ப முடியல, ஈடேற்றவே முடியாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பியிருப்பேன் அப்படிங்கிறது ஜார்ஜ் ஜோசஃபுடைய வார்த்தைகள் இந்த அரசியல் நிலைப்பாடை எனக்கு வந்து உணர்த்துது. அது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில ஸ்டோரிஸ் நம்மளை வந்து சில கேரக்டர்ஸ் அவர் அந்த ஷேப்பப் பண்ண விதம், ஷோபி, செலின், இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பொதுவாக எழுத்தாளர்கள் வந்து தொட முடியாத பகுதி அல்லது தொட தயங்குகின்ற பகுதி காமம். காதலை பற்றி பேசலாம், காதலை அதை ஈஸியாக ஓரளவு ஹேண்டில் பண்ணிடலாம் அந்த ஆஸ் அ சப்ஜெக்ட் மேட்டராக. ஆனால் காமம்மை வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். நான் என்னுடைய தோழர் பஷீர் காக்காட்ட கூட சமீபத்தில் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதை வந்து தோப்பில் முகமது மீரான் வந்து எப்படி அவருடைய அந்த அனுபவம், அவருடைய முதுமை இதெல்லாம் கை கொடுத்துருக்கு. அதை காமத்தை வந்து ரொம்ப விரசமாக, ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளில் பயன்படுத்தாமல் எப்படி ஒரு முதிர்ச்சியான வார்த்தைகளை இது பண்ணி அந்த ஸ்டோரியை கன்வே பண்ணியிருக்கிறாரு அவரோட சாய்வு நாற்காலி. அதே மாதிரி அதே தன்மையை இந்த 2 சிறுகதைகள்லையும் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த 2 சிறுகதை, ஒன்று செலின், இன்னொன்று ஷோபி இல்லை சாரி உபதேசியார். அந்த 2 இதுலேயுமே மிக அழகான வார்த்தை பிரயோகத்தினால ரொம்ப விரசம் இல்லாமல் ஆனால் காமத்தை வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் அதை பேசியிருப்பார். ஷோபி அதை பற்றி பேசுகிறது, அந்த கேரக்டர் இன்னமும் நமக்கு வந்து அந்த கடைசி வரிகளில் அந்த ஓ ஹென்ரியோட டச் இந்த ஷோபி இதுலேயும் இருக்கும். கடைசி இதில் அந்த பெண் என்ன ஆனால் அந்த பெண்ணை தேடி வரும்போது அப்படிங்கிற இது நமக்கு கூட அந்த வரிகளை அழிச்சிட்டு ஷோபியை வந்து இன்னும் வேற ஒரு மாதிரி கிடைக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை, ஒரு அந்த ஒரு நாஸ்டாலஜிக் இதை வந்து கொடுக்குற ஒரு ஸோ இந்த சின்ன, அதுவும் கம்பேரிட்டிவ்லி, நான் அகெயின் ஐ யூஸிங் த வேர்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த சின்ன ஏஜில் இவ்வளோ முதிர்ச்சியாக, இவ்வளோ ஆழமாக வரலாற்றையும் நிகழ்காலத்தையும் வந்து இணைச்சி அதை வந்து ஒரு படிக்கிற ஒரு ஆர்வத்தை, அதுவும் அந்த ஓ ஹென்றி மாதிரியான அந்த கடைசி வரிகளில் அந்த சிறுகதைகளை புரட்டி கடைசி வரிகளில் அதற்கான அர்த்தத்தையோ அல்லது பேச வந்த அரசியலையோ பேசுகிறது வந்து நான் உங்கள்கிட்ட பார்த்து ரொம்ப வியக்கிற விஷயம். மேலும் பல படைப்புகளை படைச்சு இதே மாதிரி இலக்கிய உலகுக்கு, ஏன்னா இது வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக வாசிக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் வந்து ஒரு சமூக ஆவணம். இந்த சமூக ஆவணத்தை வந்து அதோட முக்கிய நோக்கம் நம்ம சிந்தனையை வந்து ஏதோ ஒரு வகையில் தூண்டி விடுறது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயம். அந்த சிந்தனையை தூண்டி விட்டுறதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா உரையாடலை வந்து தொடங்குவது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த நிகழ்வு. ஸோ இந்த உங்களுக்கு மேலும் பல படைப்புகளை வந்து படைச்சு எங்களை வந்து அந்த சிந்தனையை தூண்டிவிட்டு உரையாடலை நிகழ்த்துவதற்கு மேலும் பல வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை. வாழ்த்துக்கள் ஜார்ஜ். வழங்கிய பேராசிரியர் ஹசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.